subscribe bell button press பண்ணி all னு choose பண்ணுங்க. Hi friends, welcome to அம்மா சமையல் food channel. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா செம்மையான எல்லோருக்கும் பிடிச்ச கொய்த்தியா கோரிங் தான் இன்னைக்கு நான் சமைக்க போறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கிங்க. 2 பல்லு பூண்டு இந்த மாதிரி சின்னதா வெட்டி வச்சுக்குங்க. எண்ணெயில சேர்த்து லேசா வதக்கி விடுங்க. அடுத்தது இங்க சுத்தம் பண்ணி வச்ச ப்ரான்ஸை வச்சிருக்கேன். இதை இப்ப சேர்த்துக்கலாம். இங்க நான் கொஞ்சம் கோழி இறைச்சிகளை சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து லேசா வதக்கி விடுங்க. அடுத்தது இதுல 1 டேபிள் ஸ்பூன் ஒயிட் பெப்பர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இங்க நான் ஹோம்மேட் சில்லி பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன். இது ஒரு 1/2 கப் சேர்த்துக்கிறேன். இந்த அரைச்ச மிளகா ரெசிபி வீடியோ மேலே இல்லை கீழே லிங்க் இருக்கும், தட்டி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இப்ப இதுல நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்குங்க, ஏன்னா பிறகு சோயா சாஸ்லாம் நம்ம சேர்த்துக்குவோம். இத இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க, எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும். இந்த மாதிரி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே அடுத்தது வெட்டி வச்ச ஃபிஷ் கேக்கை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. அடுத்தது வாங்க கொய்த்தியா நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் இந்த பிராண்ட் கொய்த்தியாவு தான் பாவிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நூடுல்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. அது அப்படியே ஃப்ரீஸ் ஆகி சமைக்கும் போது உடஞ்சி போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இதை நான் ஃப்ரிட்ஜில் வைக்கல. இங்கே பாருங்க எப்படி பொலன்னு இருக்குன்னு. இதை சூடு தண்ணியிலையோ இல்லை பச்சை தண்ணியிலையோ கழுவ தேவையில்லை, அப்படியே பிரிச்சு கொட்டி சமைக்கலாம். தீய குறைவா வச்சுட்டு வாங்க சாஸ்லாம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி கெச்சப் சேர்த்துக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஸ்வீட் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் ஒயிஸ்டர் சாஸ், கொஞ்சமா செசமி ஆயில். ஞாபகம் வச்சுக்குங்க, தீய குறைவா வச்சுட்டு தான் இந்த சாசஸ் எல்லாம் ஊத்தணும். அடுத்தது தவுகேவை சேர்த்துக்கலாம். இங்க நான் ஒரு 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். என் ஃபேமிலிக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால கொஞ்சம் கூடவே நான் சேர்த்துக்கிறேன். குச்சா இலை இந்த மாதிரி சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் தீய கொஞ்சம் கூட வச்சுக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி 2 கரண்டியை பவிச்சுக்கிட்டீங்கன்னா மிக்ஸ் பண்ண நல்லா வசதியா இருக்கும். இதுல கிராங்க கூட சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ருசியா இருக்கும். இங்க நான் ஒரு 3 முட்டையை எடுத்து லேசா உப்பு போட்டு அடிச்சு வச்சிருக்கேன். தீய லேசா குறைச்சிட்டு இந்த முட்டைய அங்கங்க இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு முட்டையை சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி கவர் பண்ணி மூடி விட்டுட்டு நல்லா வேக விடுங்க. இதை இப்ப மிதமான தீயில கொஞ்ச நேரம் வேக வைப்போம். கொய்த்தியா கோரிங்க்கு முட்டைய முன்கூட்டியே பொரிச்சு வச்சுக்கிட்டு சேர்த்தோமா அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த முறையில முட்டையை சேர்த்து பெரட்டினாதான் ருசியா இருக்கும். இதை இப்ப எங்கெங்க முட்டை ஊத்தணுமோ அந்த பகுதி இருக்கு இல்லையா, அதை மட்டும் திருப்பி போட்டுக்குங்க. முட்டை வெந்துருச்சு. இப்ப வாங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இத மிதமான தீயில நல்லா கிண்டி விடுங்க.
ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு கடைசியா உப்புலாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அடுப்பை அடைச்சிருங்க. நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச கொய்த்தியா கோரேங் ரெடி ஆயிருச்சு. பொதுவா கொய்த்தியா கோரேங்க இந்த மாதிரி வாழை இலையில சர்வ் பண்ணீங்களா நல்ல வாசமா அருமையா இருக்கும். சுட சுட ஆவி பறக்கிறத பார்த்தாலே இப்பவே பெரட்டி சாப்பிடணும் போல தோணல. இது கூடவே சுக்கால ஊற வச்ச பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிட்டா செம்மையா இருக்கும். இந்த ரெசிபிய கண்டிப்பா சமைச்சு பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்க சேனலை சப்போர்ட் பண்ற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.